அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் இலக்கிய செல்வன். நான் ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸோட தலைவருங்க. நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னா பெருந்தரை வாரச்சந்தையில் நின்றுருக்கிறேங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2012-13 காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சரான தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களால் வெறிநாய்களை தடுப்பதற்காக, வெறிநாய்கள் பிறப்புகளை தடுப்பதற்காக தடுப்புகளை அழிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு இதுங்க. 3 லட்ச ரூபா ஃபண்ட் ஒதுக்கி இதை ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு வந்து ஒரு டாடா ஏசி வண்டி ஒன்று வாங்கினாங்க. தேவையான உபகரணங்கள் வாங்கினாங்க. 2012லேருந்து 13 வரைக்கும் இது ஓப்பன் பண்ணதோடு சரிங்க. மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அது ஓப்பன் பண்ணி பேரூராட்சி கைக்கு வந்த பிறகு முன்னால் இந்த செயல் அலுவலர்களுமே தலைவரும் இது வந்து எந்த வகையிலும் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாத காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை பொறுத்தவரையில் 75% பார்த்தீங்கன்னா வானமாட்டு பூமிங்க. அதிக அளவு மக்கள் வந்து விவசாயிகள் வந்து ஆடு மாடு கோழி வளர்ப்பை பற்றி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வளர்ப்பை தான் நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இது வந்து இது சீரழிச்சிட்டு நாய்கள்லாம் வந்து இன்றைக்கி கூட 60 பேருக்கு மேலே கைது கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து செயல்படுத்தப்படாத கட்டடங்களை வந்து வருமானம் இல்லாத செயல்படுத்தப்படலையோங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க. பக்கத்தில் பாருங்க பாத்ரூம் இருக்குது. இதை வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணி டெய்லியும் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இதுக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியலிங்க. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அரசு அதிகாரிகள் இது யூஸ் பண்ண அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அந்த காலத்தில் மன்னர் கூட்டங்களை அந்த புறம் சொல்லி ஒன்று பயன்படுத்தினாங்க. அது மாதிரி இதையும் ஒரு அந்த புறமாக பயன்படுத்தினா கூட பல குடும்பங்களுக்கு இது உதவிகரமாக இருக்குங்க. அரசாங்கத்துக்கு தேவையான நிதி வருமோ என்னமோ தேவையான இதுக்கு சம்பாரிச்சுக்கலாம். இது அந்த புறமாவது பயன்படுத்துங்க. இதில் எதுவுமே பயன்படுத்தாத பூட்டியை வச்சுருக்கிறீங்க. அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுமக்கள் வந்து ஒரு விவசாயிகள் போராடுறாங்கன்னா அது எதுக்காக போராடுறாங்க? ஆடு மாடு கோழிகளை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிறக்காக போராடுறாங்க. தயவுன்னு நீங்கள் பெரிது அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி அதில் கைது கொண்டா தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். அதுக்கு தேவையான அட்வைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செயல்படுத்தப்படாத கட்டிடங்கள் இதுக்கு எந்த அதிகாரி வந்து இதுக்கு இன்சார்ஜோ அந்த அதிகாரிகள் மேலே நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. எடுத்திங்கன்னா மட்டும்தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். இதை வந்து தனிப்பட்ட இதில் வந்து என்னென்னா, இது ஒரு அருமையான ஸ்கீமு. முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் அண்ணன் கொண்டு வந்தது. இது பயன்படுத்துகிறதே இல்லை. ஆகவே பெருந்துறை தாசில்தார் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களுமே கருமாண்டி செல்விபாளையம் பேரூராட்சியின் தலைவர் அவர்களுமே உயரிய நடவடிக்கை எடுத்து இந்த கட்டடத்தை புதுப்பித்து மேலும் வெறிநாய்கள் பிறப்பை தடுக்க தங்களால் முடிந்த இதை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.